Good afternoon, students. Today we are going to learn about Unit 1, Chapter 4, HTML. Designing a home page. The first page of a website is called the home page. The acronym for Hypertext Markup Language is HTML. It is a document language to mark the heading, title, table, etc. History of HTML. The seed for HTML was sown by IBM in the early 1980s. In 1986, the International Standard Organization ISO took up this concept and standardized it as a standard generalization markup language SGMI. In 1989, Tim Berners-Lee and its team in the European Laboratory for Practical Physics CERR designed the present form of a document language and called it HTML. Designing the home page. அந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ண உடனே முதல் ஓப்பன் ஆகிறது ஹோம் பேஜ். ஸ்டார்டிங் பேஜை தான் ஹோம் பேஜ் சொல்கிறோம். அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜோடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து HTML. இது ஒரு டாக்குமெண்ட் லாங்குவேஜ். இந்த டாக்குமெண்ட் லாங்குவேஜ் ஏன் சொல்கிறோன்னா, இது வந்து வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த HTML பேஜ் யூஸ் பண்ணுறோம். இதில் ஹெட்டிங், டைட்டில், டேபிள் இது மாதிரி நிறைய டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் HTML. HTML அந்த HTML இன்ட்ரடியூஸ் பண்ணது IBM கம்பெனி. அது வந்து 1980s இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1986 இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன், அதை ஷார்ட்டாக ISOன்னு சொல்கிறோம். ISO அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த HTML லாங்குவேஜை ஸ்டாண்டர்டைஸ்டு மார்க்கப் லாங்குவேஜுன்னு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு மார்க்கப் லாங்குவேஜோட ஷார்ட் ஃபார்ம் SGMI. 1989 டிம் பர்னர்ஸ்லி நின்றவர் என்ன பண்ணார்னா, இந்த இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய HTML லாங்குவேஜை கண்டுபிடிச்சார். டிம் பர்னர்ஸ்லி அவங்களோட டீம் யூரோப்பியன் லேபார்ட்டரி ஃபார் ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸ்ன்னு அவங்க எல்லாருமா சேர்ந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய HTML லாங்குவேஜை டெவலப் பண்ணாங்க. HTML generation. The old version of HTML is called HTML0 or HTML level 0. HTML1 is a upgradation of HTML0 for highlighting a text and displaying images. In HTML2, edit box, list box, buttons were introduced. HTML3 support mathematical equations, formula, banner area and make a table formulations easy. The present HTML version in use is HTML 4.0. HTML generation. இப்போ HTMLோட பழைய வருஷனை HTML0 அல்லது HTML level 0ன்னு பேர் கொடுத்துருந்தாங்க. HTML level 0க்கு அடுத்து டெவலப் பண்ணது HTML1. இந்த HTML1 என்ன ஃபியூச்சர்ஸ் இருந்ததுன்னா, டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு, அடுத்து இமேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து HTML1 இருந்து. அடுத்து அதுக்கு HTML1ஓட அப்டேட்டட் அடுத்த வெர்ஷன் வந்து HTML2. HTML2 வந்து எடிட் பாக்ஸ், லிஸ்ட் பாக்ஸ், பட்டன்ஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்து. HTML3 வந்து மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ், ஃபார்முலா, பேனர், டேபிள் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருந்து. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன் வந்து HTML 4.0. HTML document. HTML document has two sections, head and body. HTML ரெண்டு செஷன் இருக்குது, ஹெட்டர் செக்ஷன், இன்னொரு பாடி செக்ஷன். The head begins with head tag and ends with slash head tag. The title begins with title and ends with slash title.
The body begins with body and ends with /body. Heading can be created with tags h1 to h6. h1 will make the biggest heading, h2 will make it smaller, and h3 will make it till smaller. HTML header செக்ஷனை தொடங்குறதுக்கு ஹெட்டுன்னு என்ற அந்த டேகை யூஸ் பண்ணுறோம். இங்கே ஹெட்டு அந்த டேகை ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணலாம் அல்லது ஃபுல்லாக ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபினிஷ் பண்ணும்போது ஓப்பனிங் ப்ராக்கெட் /ஹெட்டுன்னு எழுதி ஃபினிஷிங் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கணும். டைட்டில் டேகை தொடங்குறதுக்கு இந்த லெஸ் தென் சிம்பிள் டைட்டில் ஃபினிஷ் பண்ணும்போது கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்கணும். அதே மாதிரி எண்டிங் சைடில் டைட்டில் /டைட்டில் அடுத்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்கணும். பாடி டேகை தொடங்குறதுக்கு லெஸ் தென் சிம்பிள் பாடி, ஃபினிஷ் பண்ணும்போது கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்கணும். முடிக்கும்போது /பாடின்னு முடிக்கணும். அடுத்து ஹெட்டிங்கை டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு இங்கே 6 டேக்ஸ் இருக்குது. h1லேருந்து h6 வரையிலும். h1 மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் சைஸில் டிஸ்பிளே ஆகும். h2 கொடுக்கும்போது அதை விட சைஸ் சின்னது. h3 h2வை விட h3 சின்னது. இப்படி சின்ன சின்னதாக ரெடியூஸ் ஆகி h6ல் ரொம்ப ஸ்மாலஸ்ட் சைஸில் டிஸ்பிளே ஆகும். h1 மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் சைஸ், h6 மேக்ஸிமம் ஸ்மாலஸ்ட் சைஸில் h1 அந்த டேகுக்கு உள்ள என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துருக்கோமோ அது டிஸ்பிளே ஆகும். The following are some more tags: command line, br line break, p paragraphs tag, pre/pre pre-formatted text, b/b bold face, u/u underline, i/i italic, tt/tt typewriter font, ol/ol ordered list, ul/ul unordered list, li/li a list item. லெஸ் தென் சிம்பிள் கொடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்து டாட்னு கொடுத்தா அது கமெண்ட் லைனை ஸ்பெசிஃபை பண்ணு. அப்படின்னா நீ எந்த கோடிங்கில் கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் வச்சு டாட் வைக்கிறியோ அந்த லைனை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாது. அதிலிருந்து இது சிங்கிள் லைனை கமெண்ட் பண்ணுறதுக்கு. மல்டிபிள் லைனை கமெண்ட் பண்ணணுன்னா இதே மாதிரி லெஸ் தென் சிம்பிள் எக்ஸ்க்ளமேட்டரி டாட்னு கொடுத்துட்டு எந்த இடத்துல முடிக்கணுமோ அங்கே டாட் வச்சு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்தோன்னா ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து ஃபினிஷ் பண்ணுற இடத்துக்கு வரையிலும் உள்ள கோடிங்கை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாது. அடுத்து பிஆர் டேக் வந்து லைன் பிரேக்னு சொல்லும்போது நம்ம டைப் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு லைனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே பிஆர் டேக் யூஸ் பண்ணுறோம். நம்ம கோடிங்கில் டைப் பண்ணும்போது என்டர் கீயெல்லாம் கொடுத்து நம்ம கீழே டைப் பண்ணாலும் இந்த பிஆர் டேக் நம்ம கொடுக்கலன்னா அப்படியே வரிசையாக தொடர்ந்து ஒரே லைனாக டிஸ்பிளே ஆகும். லைன் பை லைனாக அடுத்த லைனுக்கு வேணும்னா பிஆர் டேகை ஸ்பெசிஃபை பண்ணோம். அடுத்து பி டேக் வந்து நம்ம டைப் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து பேராகிராஃப் வைஸாக டிஸ்பிளே ஆகிறதுக்கு பி டேக் யூஸ் பண்ணுறோம். நம்ம டைப் பண்ணும்போது பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணாலும் டிஸ்பிளே ஆகும்போது ஒரே லைனாக டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லை பேராகிராஃபாக வேணும்னா எந்த இடத்துல இருந்து பேராகிராஃப் வேணுமோ அங்கே அந்த லெஸ் தென் சிம்பிள் பி போட்டு கிரேட்டர் தென் சிம்பிளை ஃபினிஷ் பண்ணணும். அந்த பேராகிராஃப் முடிகிற இடத்துல அதே மாதிரி லெஸ் தென் சிம்பிள் /p கொடுக்கும்போது அந்த p/pக்கு இடையில டைப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து பேராகிராஃபாக டிஸ்பிளே ஆகும். அடுத்து ப்ரீ டேக் எதுக்குன்னா ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து பி டேக் வந்து பியும் /bக்கு இடையில என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணியிருக்கோமோ அது வந்து போல்டாக நல்லா டார்க்காக டிஸ்பிளே ஆகும். அடுத்து யூவும் /uக்கு இடையில என்ன நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ்
டைப் பண்ணியிருக்குமோ அது அண்டர்லைன் ஆகி டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஐ டேக், ஐக்கும் ஸ்லாஷ் ஐக்கு இடையில என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணியிருக்கோமோ அது ஸ்லாண்டிங்காக சரிஞ்சது மாதிரி டிஸ்பிளே ஆகும். டீக்கும் ஸ்லாஷ் டீக்கு இடையில கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து டைப்ரைட்டர் மூலமாக டைப் பண்ணால் என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வருமோ அந்த ஸ்டைலில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஓஎல் டேகும் ஸ்லாஷ் ஓஎல் டேகுக்கு இடையில என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்குறோமோ அது வந்து நம்பர் வைஸ் டிஸ்பிளே ஆகும். யூஎல் ஸ்லாஷ் யூஎல் டேகுக்கு இடையில என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்குறோமோ அது வந்து அந்த டாட்டு பாக்ஸ் இந்த மாதிரி பாயிண்ட்ஸு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்கள்ல அந்த மாதிரி சிம்பிள்ஸில் டிஸ்பிளே ஆகும். எல்ஐ ஸ்லாஷ் எல்ஐ டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஓஎல் யூஎல் டேகுக்கு உள்ள நம்ம என்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஐட்டத்தை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணுறோம். Anchor tag. Some words may need further explanation. Such words are called hot text and they appear in different color. When the cursor is moved over the hot text and greater than symbol A and the hand symbol appears. A hot text is created with an anchor tag less than symbol A greater than symbol. Syntax formula வந்து A href equal to அந்த HTML file name college.html text message slash A HTML head title aquatic biodiversity center slash title slash heads body. ஆங்கர் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஹைப்பர் லிங்க்கில் என்ன பண்ணுவோம், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது அது ரிலேட்டடாக இன்னொரு டாப்பிக்கில் பேஜ் ஓப்பன் ஆகி அதில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆங்கர் டேக்கை யூஸ் பண்ணுறோம். நம்ம டெக்ஸ்ட் மெசேஜில் எங்கெல்லாம் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த டெக்ஸ்ட் மெசேஜ்குள்ளே வச்சு நம்ம கர்சரை மூவ் பண்ணும்போது அந்த டிஃபால்ட்டாக கர்சர் வந்து ஆரோ சிம்பலில் இருக்கும். அந்த எங்கெல்லாம் நம்ம அந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்து ஹேண்ட் சிம்பிள் டிஸ்பிளே ஆகும். அங்கே வச்சு நீ கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆங்கர் டேக் க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு லெஸ் தென் சிம்பிள் போடணும். ஏ ஆங்கர் டேகை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஹெச்ஆர்எஃப்ன்றது எந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை ஓப்பன் பண்ணணுமோ அந்த ஃபைலோடைய நேம். அடுத்து அந்த ஃபைல் நேமை ஸ்பெசிஃபை பண்ணும்போது டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணணும். இதில் காலேஜுன்றது ஹெச்டிஎம்எல் ஃபைலோடைய நேம். அடுத்து டாட் வந்து செப்பரேட்டர், ஹெச்டிஎம்எல்ன்றது எக்ஸ்டென்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணுது. அடுத்து அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டி சென்டர்ன்றது அந்த வார்த்தைக்கு உள்ளதான் நம்ம வந்து ஆங்கர் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டின்னு எங்கே அந்த லெட்டர் இருக்கோ அங்கே வச்சு மவுஸ் கொண்டு போகும்போது டிஃபால்ட்டாக ஹேரோ சிம்பிளில் இருந்தது ஆங்கர் சிம்பிளுக்கு மாறும். ஃபினிஷ் பண்ணும்போது லெஸ் தென் சிம்பிள் ஸ்லாஷ் ஏ கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்கணும். எப்போவுமே ஸ்டார்டிங் டேகுக்கு ஃபினிஷிங் டேக் இருக்கும். ஃபினிஷிங் டேகை ஃபினிஷ் பண்ணும்போது ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அந்த லாஸ்ட்டில் கிரேட்டர் தேன் சிம்பிளோ அல்லது லெஸ் தேன் சிம்பிளோ ஸ்லாஷோ ஏதாவது போடாமல் விட்டோம்னா அதுவும் எரர் மெசேஜாக டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்டிஎம்எல் கோடிங் பேஜ் எப்படி எழுதுறதுன்னு இனி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது HTML டேக் யூஸ் பண்ணுறோம். HTML டேக் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா நம்ம ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோன்றதை ப்ரௌசருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அடுத்து ஹெட் டேக் வந்து ஹெட்டிங்கை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு, இது வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது. அடுத்து டைட்டில் டேக்கில் இங்கே ஃபினிஷ் பண்ணாமல் இருக்குது கிரேட்டர் தேன் சிம்பிள், அது கிரேட்டர் தேன் சிம்பிள் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். இந்த டைட்டில் டேக் எதுக்குன்னா அந்த ஃபார்ம் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, இப்போ டிஃபால்ட்டாக டாக்குமெண்ட் 1ன்னு இருக்கிறதுக்கு பதில் நம்ம என்ன நேம் டைட்டில் ஸ்லாஷ் டைட்டிலுக்குள்ளே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ
அந்த நேமில் டிஸ்பிளே ஆகும். இப்போ அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டி சென்டர்னு நம்ம கொடுத்துருக்கறதுனால டைட்டில் ஸ்க்ரீனில் ப்ளூ கலர் ஸ்க்ரீனில் ப்ளூ கலர் டைட்டில் பார் இருக்கும். அதில் இந்த அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டின்ற அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஸ்டார்டிங் டேகை எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுறோம். ஹெட்டிங் டேகுக்குள்ளே கண்டிப்பாக கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அடுத்து மெயின் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பாடி டேக் யூஸ் பண்ணுறோம். The Aquatic Biodiversity Center is a research center of the zoology department. There are 5 research scholars present in this center. AHRF equal to college.html aquatic biocenter /a. One is working on the energy utilizations and interactions of multi-species of fish. BR tag /body /html. A fresh line para will start only after the /h/p or a BR tag. Hyperlink. When you click a hot text, another HTML document is opened is called hyperlink. A name equal to comp/a. அடுத்து நம்ம பார்த்த அந்த HTML டேகோட கோடிங்கில் அந்த பாடி செக்ஷனில் சும்மா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணியிருக்கோம். அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டி சென்டரில் சுவாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ரிசர்ச் சென்டராக இருக்குது. அங்கே ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்காங்க டைப் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். AHRFன்றது எந்த HTML பேஜை ஓப்பன் பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். HTML பேஜுக்கு college.html நேம் கொடுத்துருக்கோம். எந்த டெக்ஸ்ட் மெசேஜை கிளிக் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகணும். அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டி சென்டர்னு இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் மெசேஜை கிளிக் பண்ணும்போது அந்த college.htmlன்ற அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து லைன் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் பண்ணும்போது /body /html யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னா /h யூஸ் பண்ணியிருந்தா அல்லது /p டேக் அல்லது லைன் பிரேக் BR டேக் யூஸ் பண்ணியிருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹைப்பர் லிங்க் முதல்ல பார்த்த மாதிரி தான். ஹாட் டெக்ஸ்ட் இருக்குல்ல, எந்த டெக்ஸ்ட் ஆங்கர் டேகுக்கும் ஹைப்பர் லிங்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஆங்கர் டேகில் இந்த லிங்க்கு க்ரியேட் பண்ணி இருக்கிறது நமக்கு பார்க்கும்போது தெரியாது. மவுஸ் பாயிண்டரை அது கிட்ட வச்சு கொண்டு போகும்போது தான் இங்கே ஆங்கர் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஹைப்பர் லிங்க் அப்படி இல்லை, டெக்ஸ்ட்டு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதில் அண்டர்லைன் மாதிரி சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது அந்த ஹைப்பர் லிங்க் அந்த டாபிக் ரிலேட்டடாக இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே ஹைப்பர் லிங்க்குக்கும் நேம் கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. இதில் சின்டாக்ஸ் ஃபார்முலா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, லெஸ் தேன் சிம்பிள் A, நேம்ன்றது ஆங்கர் டேகுக்கு ஒரு நேம், ஆங்கர் டேகோட நேம் COMPன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. COMP identifications of location. A hot text as AHRF /#COMP computer science /A. ஆங்கர் டேக்கில் COMP எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா, எந்த லொக்கேஷனில் அந்த ஹாட் டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்குன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. அதில் AHRF #COMPன்னு ஸ்பெசிஃபை பண்ணும்போது அந்த COMPக்குள்ளே அந்த லிங்க் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அந்த பேஜ் ஓப்பன் ஆகும்.
இப்போ இதை எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு HTML பேஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு HTML டேக் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து HTML முடிஞ்சு ஹெடர் செக்ஷன் கொடுக்கணும். அடுத்து டைட்டிலில் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்து டைட்டிலை ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஹெட்டிங்கும் ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்து பாடி டேக் யூஸ் பண்ணுறோம். பாடி டேக்கில் அந்த சென்ட் சேவியர்ஸ் காலேஜை வந்து பெரிய ஹெட்டிங்காக டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். அதனால் H1 டேக் யூஸ் பண்ணியிருக்கு. ஃபினிஷ் பண்ணும்போது /H1 டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே ஹைப்பர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் AHRF=com பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸுன்ற அந்த வேர்டை ஹைப்பர் லிங்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டரிங் கமெண்டபிள் சர்வீசஸ் டு த சொசைட்டின்னு அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் முடிச்சு அடுத்து ஆங்கர் டேக் நேம் =COMP/A கொடுக்கும்போது அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுன்ற அந்த டெக்ஸ்ட் மெசேஜை கிளிக் பண்ணும்போது அந்த டாபிக் ரிலேட்டடாக அந்த ஆங்கர் டேக்கில் என்ன ஹெட்டிங் கொடுத்துருந்தோம், college.html அந்த ஃபைல் நேம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும்.